வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். நம்மளுடைய சேனலில் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பலன் தரும் பதிகங்கள் அபிராமி அந்தாதியோட பாடல் தொகுப்பு தான். இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அளித்து வரும் பெரிய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு 4-5 பதிவுகள் தொகுப்பு பாடல் போட்டதில் அவ்வளோவா பெரிய பார்க்கல, ஆனால் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் வியூஸ் வருது, ரொம்ப நன்றி. ஏன்னா இதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு பலன் தரும் பதிகங்கள் தான். இப்போ நாம் பார்க்குற பகுதி 14 பார்த்தீங்கன்னா பாடல் 2 பாடல்கள் 65, 73. இந்த காலத்தில் நமக்கு மிகவும் முக்கியமான குழந்தை வரம், இதை வரம்னே சொல்லலாம். குழந்தை பேருன்றத விட குழந்தை வரம் சொல்கிறது தான் கரெக்டாகவே இருக்கும். ஏன்னா பலந்தவம் பண்ணாதான் அந்த காலத்தில் பல வரங்களை அம்பாள் கொடுத்தா, சிவபெருமான்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போது அந்த தவம் இருந்தால் தான் நமக்கு அந்த குழந்தை பேருன்றதே கிடைக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது இந்த 2 பாடல்களில் அபிராமி அந்தாதியில் குழந்தை பேரு உண்டாகிறதுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட பாடல். வாங்க பாடலை பார்த்துட்டு விளக்கத்தையும் பார்க்கலாம். பாடல் எண் 73. தாமம் கடம்பு படைப்பஞ்ச பானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நன்கொலி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களே. தாமம்னா மலை மாலை 2 வகையாகவும் பொருள்படும். அம்பாள் எங்கே இருந்தா? கடம்பவனத்தில் இருந்தா. கடம்பவனம் ஏன்னா அம்பாள் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கு சண்டை போடும்போது கடம்பவனத்தில் தவம் புரிஞ்சு திரும்பவும் சிவபெருமானை ஏற்றுக்கிறது பல பேருக்கு தெரிஞ்ச கதை. இது கந்தபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கடம்பவனத்தில் இருக்கிற அம்பாள் எந்த மலர் மாலைகளை தொடுத்து கொண்டாள்? கடம்ப மலர்களையே அவள் தொடுத்து கொண்டாள். அது மட்டும் இல்லாமல் எல்லா பாடல்களுமே அம்பாள் அவர் வர்ணிப்பார் அபிராமி பட்டர். அவள் 5 விதமான பானங்களை வைத்துள்ளாள். எதற்கு? பகைவர்களிடமிருந்து பக்தனை காப்பாற்ற. அந்த அம்புகளை ஏத்துறதுக்கு ஒரு வில்லு வேணும்ல, அதனால கரும்பை வில்லாக கையில் வைத்திருக்கிறாள். அது மட்டும் இல்லாமல் அம்பாளை எப்படி ஒப்பிடுறார் பாருங்க. நடுநிசி, யாமம்னா நடுநிசி பைரவர்னா பைரவரெல்லாம் உன்னை கொண்டாடுற அந்த நடுநிசி நேரத்தில் அவங்களெல்லாம் விட்டு பொழுது எமக்கென்று வைத்த சேமம், அவங்களுக்கெல்லாம் கூட உன்னோட சிறுவடி, அதாவது உன்னோட பொற்பாதத்தில் நீ அவருக்கு காட்சி தரல, ஆனால் அவங்களெல்லாம் வச்சு விட்டுட்டு எனக்குன்னு உன்னோட திருவடியை என் தேவை மேலே வச்சியே. அதோடு அவர் எப்படி சொல்றார் பாருங்க. செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை, அதாவது 4 கைகளை வைத்து ஒளி பொருந்திய அம்மையின் பல இடங்கள்ல அவர் நிறைவு செஞ்சிருப்பாரு. ஏன்னா அம்பாள் 1000 மின்னல்களுக்கு ஒப்பானவள்ன்ட்டு. அதோட எப்படி முடிக்கிறார் பாருங்க. நாமம் திரிபுரை சுந்தரி, திரிபுரைகளை எழுத்தவர் சிவபெருமான். அப்போ அம்பாளுக்கு திரிபுர சுந்தரின்ற ஒரு நாமமும் இருக்கு. ஒன்றோடு 2 நயனங்களே. எப்படி சிவபெருமானுக்கு 3 கண்கள் உள்ளதோ அதே மாதிரி அம்பாளுக்கும் 3 கண்கள் உள்ளதுன்னு சொல்லிட்டு சிவபெருமானையும் அம்பாளையும் ஒன்றா ஒப்பிடுறார். இப்போ இந்த பாடலை நாம் பாராயணம் பண்ணும்போது முக்கியமாக நமக்கு வேணுங்கிறது நம்பிக்கையுடன் பாராயணம் பண்ணினால் கண்டிப்பாக குழந்தை பேரு கிடைக்கும். நீங்கள் அம்பாள் பக்தரா அபிராமி அந்தாதி உங்களுக்கு டைம் இருக்குன்னா தினந்தோறும் 100 பாடல்கள் பண்ணலாம். இல்லை தேவையான இந்த மாதிரி பாடல்களை மட்டும் பாராயணம் பண்ணினாலும் பலன் கிடைக்கும். அதுலேயும் ஆன்மக பேர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பாடலும் சேர்த்து பாராயணம் பண்ணுங்க. ககனமும் வானமும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவ பெருமாருக்கு தடக்கையும் செம்முகனும் 3 2 எனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே. முருகன் எப்படி உதித்தார் என்றதை எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. அப்போ இந்த பாடலை பாராயணம் பண்ணும்போது நமக்கு முருகன் போன்ற வழி பொருந்திய ஒரு குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். ககனமும் வானமும் புவனமும் 7 உலகங்கள், அதாவது வானம் பூமி, அதுலேயே 7 உலகங்கள் அடங்கியிருக்கு. காண விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவபெருமா இருக்கு. அதாவது இவர் இப்போ
இந்த சூரபத்மனை அழிக்கிறதுக்கு முருகர் பிறந்தாகணும். ஆனால் சிவபெருமான் தவத்தில் இருக்கார், தவத்தை கலைக்கணும். தவத்தை கலைக்கிறதுக்கு யார் ஒரே ஆள்? காமம்பு விடுற காமன் தான். அவருக்கு பேரும் காமன், ஆங்கிலத்திலும் காமன் தான், தமிழ்லையும் காமன். காம எண்ணங்களை வரவழைத்தால் தானே அவருடைய தவக்கோலம் கலைந்து விடும். ஆனால் அவருக்கும் தெரியும் நம்ம தவத்தை கலைச்சிட்டா கண்டிப்பாக நாம் பஸ்மம் ஆயிடுவோம். இருந்தாலும் வேற வழி இல்லை. உலக நலன் பொருட்டு காமன் என்ன பண்ணுறாரு? சிவபெருமான் கோலத்தை கலைக்கிறார். அந்த சிவபெருமான் கோலத்தை கலைத்த காமனை சிவபெருமான் எரித்து விடுகிறார். தகனம் முன் செய்த தவப்பெருமாருக்கு, சிவபெருமானுக்கு. இப்போ அப்படி எரிச்சு அவரை சாந்தப்படுத்தி அம்பாள், அதாவது எப்படின்னா சிவம் தனித்து இயங்காது, சக்தியுடன் சேர்ந்து மட்டும்தான் இயங்கும். ஸோ சிவத்தை இயக்குவதற்கு அம்பாளுடைய சக்தி நிச்சயம் வேண்டும். தடக்கையும் செம்முகனும், தடக்கைனா வலிமை பொருந்திய தோள்கள், வலிமை பொருந்திய தோள்களையும் செம்முகனும் 6 முகங்களையும் 3 இருமுன்கு எனத் தோன்றிய மூதறிவின் 12 கைகளை கொண்டு பிறந்த மூதறிவின் மகன், மூதறிவினா அம்பாளோட மகன் உண்டாயது அன்றோ வள்ளி வல்லவமே. அந்த பாடல் நம்ம பாராயணம் பண்ணும்போது கந்த புராணத்துடன் அது தொடர்பு பட்டிருக்கோம். எப்படி அம்பாள் அருள் புரிந்தால் சிவனோட இயக்கத்தை மீண்டும் கொண்டு வந்து முருகனை எப்படி பிறப்பித்தாரோ அதே போன்ற இந்த 2 பாடல்களை பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தை பேர் என்பது நிச்சயம் கிடைக்குங்க. ஆனால் எல்லாத்துக்கும் முக்கியம் நம்மளுடைய வழிபாடு, சரியான வழிபாடு, உள்ள தூய்மை, உடல் தூய்மை. அதை விட எல்லாத்தையும் மேலே முக்கியம் நம்பிக்கை. கண்டிப்பாக இந்த பாடல்லாம் பாராயணம் பண்ணினா அம்பாள் நமக்கு நல்லதே செய்வா. நினைத்த குழந்தையை, அறிவாற்றல் மிகுந்த குழந்தையை, பண்பறிவுள்ள குழந்தையை, அன்பும் பண்பும் உள்ள குழந்தையை கண்டிப்பாக நமக்கு ஈன்றெடுத்து தருவாள் என்பதில் எந்த ஐயமும் வேண்டாம். இப்போ தான் நம்ம சேனலில் திருப்பி பழையபடி எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நானும் கொஞ்ச நாளாக வீடியோஸ் போடாமல் ஷார்ட்ஸ் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆடி மாதம் வர ஆரம்பிக்குது இல்லையா, அதுக்குள்ளே இந்த தொகுப்பு பாடலை முடிச்சுட்டு ஆடி மாத சிறப்புகளை நான் தனியாக பதிவாக தரேன். இந்த 2 பாடலும் பாராயணம் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. தேவையான பாடலை பாடி நலம் பெறுங்க. நன்றி.